தமிழக நியூஸ் செய்திகளின் நத்தம் செய்திகள். செய்திகள் உடனுக்குடன். தமிழகத்தில் புகழ்பெற்ற நத்தம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் மாசி பெருந்திருவிழா கொடியேற்றம். நத்தம் மார்ச் 3ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் அமைந்துள்ள தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற நத்தம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி பெருந்திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான மாசி பெருந்திருவிழா இன்று மார்ச் 3ஆம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக மாரியம்மனுக்கு பால், இளநீர், சந்தனம், ஜவ்வாது, மஞ்சள், தேன் போன்ற 21 வகை அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மல்லிகை, ரோஜா, முல்லை, அரளி, செம்பருத்தி, செவ்வரளி, தாமரை, கனகாம்பரம், சாமந்திப்பூ, செவ்வந்திப்பூ, தாழம்பூ, வாடாமல்லி, ஜாதி மல்லி போன்ற மலர்களை கொண்ட வெள்ளி கவசத்தில் அலங்காரத்தில் தீபாராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோயிலின் முன் அமைந்துள்ள திருக்கொடி மரத்தில் மஞ்சள் நிறத்தில் மாரியம்மன் உருவம் பொறிக்கப்பட்ட கொடி மேளதாளம் முழங்க தீவட்டி பரிவாரங்களுடன் கோவிலில் வலம் வந்து திருக்கொடி மரத்தில் ஏற்றப்பட்டது. சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து நாளை மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கன்னிமார் தீர்த்தம் அழைத்து வருதல் மற்றும் பக்தர்கள் காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. உலுப்பங்குடி கரந்தமலை கன்னிமார் தீர்த்தத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீராடி மஞ்சள் ஆடைகள் அணிந்து கோவிலுக்கு வந்து காப்பு கட்டி 15 நாட்கள் விரதம் தொடங்குவார்கள். இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் மாரியம்மன் மயில், சிம்மம், அன்னம் போன்ற வாகனங்களில் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளி நகர்வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும். நேர்த்திக் கடனாக பக்தர்கள் பால், சந்தனம், தேன் குடங்களை எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்வார்கள். இந்த நிகழ்ச்சியில் இதில் கோவில் நிர்வாக செயல் அலுவலர் திருஞான சம்பந்தர், நத்தம் பேரூராட்சி சேர்மன் ஷேக் சிக்கந்தர் பாட்ஷா, பரம்பரை அறங்காவலர் பூசாரிகள் கணேஷ், சின்ராஜ், கோபாலகிருஷ்ணன், கிருஷ்ணமூர்த்தி, சுரேஷ், யுவராஜ், தினேஷ்குமார், முத்துக்குமார், புருஷோத்தமன், முன்னாள் அறங்காவலர் குழுவினர், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.